என் குழந்தே, உன் சக்தியை யாரும் கவர முடியாது, ஏனெனில் அது என் அருளின் பங்கு. அந்த சக்தி வெளியில் காணப்படும் பதவியிலும் இல்லை, பொருளிலும் இல்லை, பிறர் பாராட்டிலும் இல்லை. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நெருப்பாக எரிகிறது. அதை யாராலும் அணைக்க முடியாது. உலகம் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம், உன் பாதையை குறைத்து மதிக்கலாம், ஆனால் உன் ஆன்மாவின் ஒளியை யாராலும் கவர முடியாது. நீ சில நேரங்களில் உன்னை பலவீனமாக உணர்ந்திருக்கலாம். உன் முயற்சிகள் வீணாகின்றன போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த தருணங்களிலும் உன் சக்தி குறையவில்லை. அது சோதிக்கப்பட்டது மட்டுமே. சோதனை என்பது அழிவின் அறிகுறி அல்ல, உறுதியின் சான்று. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமை நீ நினைப்பதை விட ஆழமானது. நீ விழுந்தபோதெல்லாம் எழுந்தாய். நீ உடைந்தபோதெல்லாம் மீண்டும் ஒன்றானாய். அது சாதாரண மனிதனின் செயல் அல்ல. அது அருளின் சாட்சி. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை தடுக்க முயன்றார்கள். சிலர் உன் நம்பிக்கையை குலைக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் உன் வெளிப்புறத்தை மட்டுமே தொட்டார்கள். உன் மையத்தை அவர்கள் எட்ட முடியவில்லை. அந்த மையம் என் அருளால் காக்கப்படுகிறது. நீ உன் மதிப்பை பிறரின் கருத்தில் வைத்து அளக்காதே. உன் மதிப்பு நிரந்தரம். அது யாரின் வார்த்தையாலும் குறையாது, யாரின் மறுப்பாலும் அழியாது. தங்க பிள்ளையே, உன் சக்தி என்பது உன் பொறுமை, உன் அமைதி, உன் மீண்டும் எழும் திறன். இவை எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய உன் உண்மையான பலம். அது கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அது அசைக்க முடியாதது. நீ இழப்புகளை சந்தித்தாய். சில உறவுகள் விலகின, சில கனவுகள் தாமதமானது. ஆனால் அந்த இழப்புகள் உன் சக்தியை எடுத்துச் செல்லவில்லை. மாறாக அவை உன் உள்ளத்தின் உறுதியை வெளிக்கொண்டு வந்தன. உன் மனதில் சில நேரங்களில் சந்தேகம் எழலாம். நான் போதுமானவனா என்று. அந்த சந்தேகம் பழைய குரல். அது உண்மை அல்ல. உன் சக்தி உன் பிறப்பின் பகுதி. அது உன்னுடன் பிறந்தது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தின் தீபத்தை நம்பு. பிறர் காற்று வீசியாலும் அது அணையாது. அது ஒரு சாதாரண தீபம் அல்ல. அது அருளின் தீபம். அது உன் வாழ்க்கையை வழிநடத்தும். நீ சோர்வடைந்தாலும் உன் சக்தி சோர்வடையாது. உடல் ஓய்வு தேடலாம், மனம் தளரலாம், ஆனால் உன் ஆன்மாவின் மையம் எப்போதும் உறுதியானது. அதுவே உன்னை மீண்டும் எழுப்பும். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை பலமாக்கிய பயிற்சி. நீ இப்போது அந்த பயிற்சியின் பலனை உணர ஆரம்பிக்கிறாய். நீ முன்பு இருந்தவனல்ல, நீ வளர்ந்திருக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் சக்தியை யாரும் கவர முடியாது. ஏனெனில் அது உன் வெளிப்புறத்தில் இல்லை. அது உன் உள்ளத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது. அது என் அருளின் பங்கு. நீ உன் கண்ணீரை பலவீனமாக நினைத்தாய். ஆனால் அந்த கண்ணீர் உன் மனதை சுத்திகரித்தது. உன் உள்ளத்தில் இருந்த பயத்தை கழுவியது. இப்போது உன் பார்வை தெளிவாகிறது. உன் வாழ்க்கையின் பாதை நேராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சுருளும் பாதைகள் கூட அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். தடைகள் இருந்தாலும் உன் சக்தி உன்னை முன்னேற்றும். தங்க பிள்ளையே, நீ உன் கடந்த காலத்தை விடுவித்தால் உன் எதிர்காலம் திறக்கும். பழைய வலிகளை பிடித்து கொண்டால் அது உன்னை கட்டிவைக்கும். விடுவித்தால் அது உன்னை உயர்த்தும். உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி உன் பெரிய பலம். சத்தமில்லாமல் தாங்கும் உன் திறன் அரிய ஒன்று. எல்லோரும் கத்தி தங்கள் வலிமையை காட்ட தேவையில்லை. சிலர் அமைதியாக மலர்வார்கள். நீ அவ்வகை. நீ உன் கனவுகளை மறைக்க வேண்டியதில்லை. அவை உன் ஆன்மாவின் விருப்பம். அவை உன்னை அழைக்கின்றன. அந்த அழைப்பை புறக்கணிக்காதே. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் யாராவது உன்னை குறைத்து மதித்தால் அது அவர்களின் பார்வையின் குறை. உன் மதிப்பு குறையவில்லை. நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உன் மையம் பணிவாக இருக்கட்டும். அதுவே உன் அழகு. உன் சக்தி என்பது உன் நம்பிக்கை. உலகம் முழுவதும் சந்தேகித்தாலும் நீ உன்னை நம்பும் அந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பிறருடன் பகிர ஆரம்பிப்பாய். உன் அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும். உன் வலி மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும். தங்க பிள்ளையே, உன் சக்தி உன்னிடம் இருந்து பிரியாது. அது உன் உயிரின் ஓர் அங்கம். அது உன் சுவாசத்தில் கலந்துள்ளது.
நீ விழுந்தால் மீண்டும் எழுவாய். ஏனெனில் உன் உள்ளத்தில் இருக்கும் அருள் உன்னை கீழே நீண்ட நேரம் இருக்க விடாது. அது உன்னை மேலே இழுக்கும். உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். அவனை தடுக்க முயன்றாலும் அவன் எழுந்தான் என்று உலகம் பேசும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த உறுதியை காக்க. அது உன் பொக்கிஷம். அது உன் அடையாளம். அது யாராலும் கவர முடியாத செல்வம். நீ முன்னேறு. பயப்படாதே. உன் சக்தி உன்னுடன் இருக்கிறது. என் அருளின் பங்கு உன் உள்ளத்தில் எரிகிறது. அது உன்னை வழிநடத்தும். அது உன்னை காக்கும். அது உன்னை உயர்த்தும். அது உன்னை உயர்த்தும் அந்த சக்தி வெளியில் இருந்து தரப்படுவதில்லை. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் நிரந்தரமாக பதியப்பட்டிருக்கிறது. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன் உள்ளத்தின் அந்த மையத்தை யாராலும் அசைக்க முடியாது. வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம். மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். சூழ்நிலைகள் உன்னை சுருக்க முயற்சிக்கலாம். ஆனால் உன் ஆன்மாவின் அடித்தளம் அருளால் கட்டப்பட்டது. அது உடையாது. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் சக்தியை மறந்து விடுகிறாய். பிறர் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் நிழல் போல் நிற்கின்றன. ஆனால் அந்த நிழல் ஒளியின் முன் நிலைக்காது. நீ உன் உண்மையை நினைவுபடுத்திக் கொண்டால் அந்த குரல்கள் மங்கிவிடும். உன் உண்மையான குரல் மட்டும் தெளிவாக ஒலிக்கும். நீ உன் வாழ்க்கையில் பல முறை ஆரம்பித்தாய். சில முயற்சிகள் வெற்றியாக மாறின. சில முயற்சிகள் பாதியில் நின்றன. ஆனால் அந்த ஒவ்வொரு முயற்சியும் உன் உள்ளத்தின் வலிமையை வளர்த்தது. தோல்வி உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது உன் அனுபவத்தை அதிகரித்தது. தங்க பிள்ளையே, உன் சக்தி உன் பொறுமையில் தெரியும். எல்லாம் உடைந்து விழும் நேரத்தில் கூட அமைதியாக நின்ற உன் திறன் அறிய ஒன்று. அனைவரும் சத்தமாக போராட தேவையில்லை. சிலர் அமைதியாக வெல்வார்கள். நீ அந்த அமைதியான வெற்றியாளர். உன் மனம் சில நேரங்களில் சோர்வடையும். இன்னும் எவ்வளவு என்று கேட்கும். ஆனால் உன் ஆன்மா அமைதியாக பதிலளிக்கும், இது கூட கடந்து போகும். அந்த பதிலை நம்பு. நீ ஏற்கனவே பலவற்றை கடந்துவிட்டாய். இதையும் கடந்து செல்வாய். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டியதில்லை. அது உன்னை உருவாக்கிய பாதை. அந்த பாதை இல்லையெனில் இன்று நீ இவ்வளவு வலிமையாக இருக்க மாட்டாய். உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் இரவுகள் வீணாகவில்லை. அவை உன் உள்ளத்தில் உறுதியை விதைத்தன. தங்க பிள்ளையே, உன் சக்தியை யாரும் கவர முடியாது. ஏனெனில் அது உன் வெளிப்புறத்தில் இல்லை. அது உன் உயிரின் மூலத்தில் பதிந்துள்ளது. யாராவது உன்னை குறைத்து பேசினாலும் உன் உள்ளத்தின் ஒளி குறையாது. அது தற்காலிகமாக மறைந்தது போல தோன்றலாம். ஆனால் அது அணையாது. நீ உன் மனதை கவனமாக காப்பாற்ற வேண்டும். எதிர்மறை சிந்தனைகள் உன் சக்தியை சுருக்க முயலும். ஆனால் நம்பிக்கை அதை விரிவாக்கும். உன் மனதில் தினமும் நன்றியுணர்வை வளர்த்துக்கொள். அது உன் ஆன்மாவுக்கு வலிமை தரும். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை பிறரின் அளவுகோலில் அளக்க வேண்டியதில்லை. உன் பயணம் தனித்தது. உன் வேகம் தனித்தது. உன் இலக்கு தனித்தது. ஒப்பீடு உன் அமைதியை குலைக்கும். நம்பிக்கை உன் அமைதியை நிலைநிறுத்தும். உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி உருவாகி வருகிறது. முன்பு சின்ன விஷயங்கள் உன்னை குலைத்திருக்கலாம். இப்போது நீ அவற்றை வேறு பார்வையில் பார்க்கிறாய். அது உன் வளர்ச்சி. அது உன் முதிர்ச்சி. நீ உன் உணர்வுகளை மறைக்க வேண்டியதில்லை. வலிமையானவன் என்பவன் அழாதவன் அல்ல. அழுதும் மீண்டும் எழுபவன் தான் வலிமையானவன். நீ பலமுறை எழுந்தாய். அது உன் சாட்சி. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. சில கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை. சரியான நேரத்தில் அவை திறக்கும். அவசரப்படாதே. உன் நேரம் வரும். நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க ஆரம்பித்தால் வெளியில் வரும் சத்தங்கள் உன்னை பாதிக்காது. அந்த குரல் உன்னை வழிநடத்தும். அது உன் உண்மையான வழிகாட்டி. உன் சக்தி என்பது உன் தேர்வு. சோதனையில் உடையாமல் நிற்கும் தேர்வு. இருளில் ஒளியை நம்பும் தேர்வு. துன்பத்தில் கூட அன்பை காக்கும் தேர்வு. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு சாட்சி ஆகும். அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை. இன்று ஒரு நாள் உலகம் பேசும். ஆனால் அந்த வெற்றியின் அடித்தளம் இன்று நீ அமைதியாக கட்டிக்கொண்டு இருக்கிறாய்.
நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை காக்க வேண்டும். அது உன் பெரிய வரம். சிலர் அதை புரியாமல் காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் உன் அன்பை குறைக்காதே. அது உன் பலம். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன் சக்தியை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பு. சோதனை வந்தால் பயப்படாதே. அது உன்னை உயர்த்த வந்தது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அருளை நினைவில் கொள். அது உன்னை காக்கிறது. அது உன்னை வழிநடத்துகிறது. அது உன்னை சரியான பாதைக்கு திருப்புகிறது. நீ உன் சுவாசத்தை கவனித்தால் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஆசீர்வாதம் என்பதை உணர்வாய். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். அதுவே உன் வாய்ப்பு. உன் சக்தி வெளியில் கிடைக்காது. அது உன் உள்ளத்தில்தான். நீ உன்னை நம்பும் தருணத்தில் அது முழுமையாக வெளிப்படும். தங்க பிள்ளையே, யாராலும் உன் சக்தியை கவர முடியாது. அது என் அருளின் பங்கு. அது உன் உயிரின் ஓர் அங்கம். அது உன் அடையாளம். நீ முன்னேறு. பயப்படாதே. உன் பாதை தெளிவாகும். உன் மனம் உறுதியாகும். உன் வாழ்க்கை அர்த்தமடையும். உன் உள்ளத்தின் தீபம் எரிகிறது. அது அணையாது. அது உன்னை உயர்த்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன் முழு திறனில் மலரச் செய்யும். தங்க பிள்ளையே, உன் சக்தியை நினைவில் கொள். அதை மதித்து காக்க. அது உன் நிரந்தர செல்வம். அது யாராலும் கவர முடியாத அருளின் பரிசு. அந்த அருளின் பரிசு உன் இதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதை போல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது வெளியில் இருந்து காணப்படாதிருக்கலாம், ஆனால் அதன் வேர்கள் உறுதியானவை. நீ அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றம் உன்னை மெதுவாக ஒரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்கிறது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை உன்னை சில நேரங்களில் சோதனைக்குள் நிறுத்தும். அந்த சோதனைகள் உன் மதிப்பை நிரூபிக்க அல்ல, உன் சக்தியை உனக்கே காட்டவே. நீ பலமுறை நான் முடியாது என்று நினைத்த தருணங்கள் இருந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்தாய். அந்த எழுச்சியே உன் உண்மையான அடையாளம். உன் மனதில் சில பழைய காயங்கள் இருக்கலாம். அவை இன்னும் சில நேரங்களில் நினைவில் வந்து வலிக்கலாம். ஆனால் அந்த காயங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை ஆழமான புரிதலுடன் கூடியவனாக மாற்றின. நீ மற்றவர்களின் வலியை உணர முடிகிறது. அது உன் பெரிய வரம். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு பாடமாக இருந்தது. சில அத்தியாயங்கள் இனிமையானவை. சில அத்தியாயங்கள் கண்ணீர் நிரம்பியவை. ஆனால் எல்லாவற்றும் சேர்ந்து தான் உன் கதை முழுமை பெறுகிறது. ஒரு பக்கம் மட்டும் இருந்தால் அந்த கதை அர்த்தமில்லாமல் போயிருக்கும். நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தான் உன் பெரிய செல்வம். அது இல்லாமல் எந்த சாதனையும் நீடிக்காது. அந்த நம்பிக்கையை தினமும் புதுப்பித்து காப்பாற்று. அது உன் உள்ளத்தின் தீபத்தை தொடர்ந்து எரியச் செய்யும் எண்ணெய். தங்க பிள்ளையே, உன் சிரிப்பு கூட ஒரு அருள். சில நேரங்களில் நீ சிரிக்க மறந்து விடுகிறாய். ஆனால் உன் சிரிப்பு உன் ஆன்மாவின் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அது உன் சுற்றியுள்ளவர்களுக்கும் நம்பிக்கை தருகிறது. உன் பயணத்தில் சிலர் உன்னுடன் வருவார்கள். சிலர் பாதியில் விலகுவார்கள். அது இயல்பு. எல்லோரும் உன் இலக்கை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அது உன் இலக்கை குறைக்காது. நீ உன் பாதையை தெளிவாக பார்த்து கொண்டே செல். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தின் அமைதியை பாதுகாக்க வேண்டும். வெளியில் எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அமைதி நிலைத்திருந்தால் நீ குலைய மாட்டாய். அந்த அமைதி உன் வலிமையின் மையம். நீ உன் தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம். தவறு செய்யாதவன் யாரும் இல்லை. ஆனால் தவறில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுபவன் தான் வெற்றி பெறுகிறான். நீ கற்றுக்கொண்டாய். நீ வளர்ந்தாய். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் வெளிப்படாத திறன்கள் இருக்கின்றன. நீ உன்னை முழுமையாக அறிந்துவிட்டாய் என்று நினைக்காதே. உன் உள்ளத்தில் இன்னும் பல வண்ணங்கள் இருக்கின்றன. சரியான நேரத்தில் அவை மலரும். நீ உன் மனதை நல்ல சிந்தனைகளால் நிரப்பினால் உன் வாழ்க்கையும் நல்லதாய் மாறும். சிந்தனை விதை, செயல்கள் அதன் பழம். நீ நல்ல விதைகளை விதை. காலம் வந்தால் நல்ல பழம் கிடைக்கும். தங்க பிள்ளையே, உன் பொறுமை உன்னை பாதுகாத்தது. வேகமாக ஓடுபவர்கள் சில நேரங்களில் தடுக்கி விழுவார்கள். ஆனால் நீ மெதுவாக உறுதியாக நடந்தாய்.
அதனால் தான் நீ இன்னும் நிற்கிறாய். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டன. அது உன் நலனுக்காகவே. திறக்கப்பட வேண்டிய கதவுகள் இன்னும் முன் காத்திருக்கின்றன. அவை திறக்கும் போது நீ ஆச்சரியப்படுவாய். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பை யாராலும் அழிக்க முடியாது. அது உன் ஆன்மாவின் இயல்பு. சிலர் அதை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதனால் உன் அன்பின் மதிப்பு குறையாது. நீ உன் வாழ்க்கையை நன்றியுடன் பார்க்க ஆரம்பித்தால் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சி காண்பாய். அது உன் மனதை இலகுவாக்கும். நன்றியுணர்வு உன் ஆன்மாவை சுத்தமாக்கும். தங்க பிள்ளையே, உன் வலிமை வெளியில் கத்துவதில் இல்லை. அது அமைதியாக நின்று கொண்டிருப்பதில். புயல் வந்தாலும் அசையாமல் நிற்கும் மரம் போல நீ இருக்கிறாய். உன் உள்ளத்தின் குரலை கேள். அது உன்னை ஏமாற்றாது. அது எப்போதும் உன் நலனை விரும்புகிறது. சில நேரங்களில் அந்த குரல் மெதுவாக இருக்கும். ஆனால் அது உண்மையானது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. இது ஒரு இடைநிலை மட்டுமே. நீ இன்னும் பல உயரங்களை அடைவாய். அந்த உயரங்களில் இருந்து நீ இன்று சந்தித்த சோதனைகளை நினைத்து சிரிப்பாய். நீ உன் மனதில் வைத்திருக்கும் கனவுகளை மறக்காதே. அவை காரணமின்றி உன் உள்ளத்தில் வரவில்லை. அவை உன் பாதையை காட்டும் விளக்குகள். அவற்றை காக்க. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள பயணம். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் வீணாகவில்லை. அது உன்னை இன்று இருக்கும் இடத்துக்கு கொண்டு வந்தது. நீ உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை பிடித்து வைத்துக்கொள். அது உன் இருளில் ஒளி. அது உன் குழப்பத்தில் தெளிவு. அது உன் சோர்வில் வலிமை. தங்க பிள்ளையே, உன் சக்தி உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை எழுப்புவது உன் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் அன்பு. நீ முன்னேறு. நின்று விடாதே. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை அருளால் சூழப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்தால் உன் பயம் மறையும். உன் மனம் தெளிவாகும். உன் பாதை வெளிச்சமாகும். உன் உள்ளத்தின் தீபம் இன்னும் பிரகாசமாக எரிகிறது. அதை யாராலும் அணைக்க முடியாது. அது உன் நிரந்தர வலிமை. அது உன் ஆன்மாவின் சாட்சி. அது உன் வாழ்வின் உண்மையான ஒளி. அந்த ஒளி உன் உள்ளத்தில் மட்டும் அல்ல, உன் சுற்றியுள்ள உலகத்தையும் மெதுவாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. நீ உன் உள்ளத்தின் வலிமையை உணர ஆரம்பித்தவுடன் உன் நடையின் நம்பிக்கை மாறுகிறது. உன் பார்வையின் தெளிவு அதிகரிக்கிறது. உன் வார்த்தைகளின் ஆழம் பெருகுகிறது. இது யாரும் கற்றுக் கொடுக்க முடியாத மாற்றம். இது உன் அனுபவங்கள் வடித்த பரிசு. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ அமைதியாக உட்கார்ந்து உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும். நீ கடந்த பாதையை பார்த்தால் உனக்கே ஆச்சரியம் வரும். அந்த சின்ன சின்ன தருணங்கள், அந்த பெரிய காயங்கள், அந்த எதிர்பாராத திருப்பங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உன்னை ஒரு வலிமையான ஆன்மாவாக உருவாக்கின. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ தனிமையை உணர்ந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு சக்தி உன்னை தாங்கிக் கொண்டே இருந்தது. அந்த சக்தி தான் உன் நம்பிக்கை. அது தான் உன் உயிரின் துடிப்பு. தங்க பிள்ளையே, உன் கண்ணீரை நீ குறையாக நினைக்காதே. அந்த கண்ணீர் உன் மனதை சுத்தப்படுத்தியது. சில நேரங்களில் அழுத பிறகே மனம் இலகுவாகிறது. அது பலவீனம் அல்ல. அது உன் உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு வழி. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தாமதங்கள் கூட உன் நலனுக்காகவே. உடனே கிடைத்திருந்தால் நீ தயாராக இருக்க மாட்டாய். காலம் உன்னை தயார் செய்தது. அதனால் தான் இன்று நீ மேலும் தெளிவாக சிந்திக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் மனதில் வந்த ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வீணாகவில்லை. நீ ஒருவருக்கு உதவியிருந்தால் அது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல அலை உருவாக்கியது. அந்த அலை திரும்பி வந்து உன்னை ஆசீர்வதிக்கும். நீ உன் குறைகளை மட்டும் பார்க்காதே. உன் பலங்களை நினை. உன் பொறுமை, உன் அன்பு, உன் உழைப்பு, உன் உண்மை, இவை அனைத்தும் சேர்ந்து தான் உன் வலிமை. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு ஓவியம் போல. சில வரிகள் நேராக இருக்கும். சில வரிகள் வளைந்து போகும். ஆனால் அந்த வளைவுகள் இல்லாமல் ஓவியம் அழகாக இருக்காது. நீ உன் இதயத்தை காக்க வேண்டும். அது உன் உணர்வுகளின் வீடு. அதை யாரிடமும் எளிதில் ஒப்படைக்காதே. மதிக்கும் இடத்தில் மட்டும் பகிர்ந்து கொள்.
தங்க பிள்ளையே, உன் பாதை சில நேரங்களில் மங்கலாக தெரிந்தாலும் உன் உள்ளத்தின் தீபம் போதுமான வெளிச்சம் தரும். நீ ஒரு அடியை எடுத்து வைக்க மட்டும் தயார் ஆகு. அடுத்த அடி தானாக தெளிவாகும். உன் சோர்வு கூட உன் உழைப்பின் சாட்சி. நீ முயற்சி செய்ததால் தான் சோர்வு வந்தது. முயற்சி இல்லாதவன் சோர்வை உணரமாட்டான். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நபரும் ஒரு பாடம். சிலர் உன்னை நேசிக்க கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் உன்னை காக்க கற்றுக் கொடுத்தார்கள். இருவரும் உன் வளர்ச்சிக்கே காரணம். நீ உன் உள்ளத்தில் இருக்கும் சிறிய மகிழ்ச்சிகளை கவனிக்க ஆரம்பித்தால் பெரிய மகிழ்ச்சிகள் தானாக வந்து சேரும். மகிழ்ச்சி ஒரு பழக்கம். அதை தினமும் பயிற்சி செய். தங்க பிள்ளையே, உன் மனதில் சந்தேகம் வந்தால் உன் கடந்த வெற்றிகளை நினை. நீ முன்பும் கடந்து வந்தாய், இனியும் கடந்து செல்வாய். உன் வாழ்க்கையில் சில கனவுகள் இன்னும் நிறைவேறவில்லை. அது அவை மறுக்கப்பட்டதற்காக அல்ல, அவை இன்னும் சிறந்த வடிவில் வருவதற்காக காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி உன் பெரிய செல்வம். அதை காக்க எந்த விலையும் கொடு. அமைதி இல்லாமல் எந்த வெற்றியும் அர்த்தமில்லை. நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களின் பாராட்டுக்கு மட்டும் வாழ வேண்டியதில்லை. உன் உள்ளம் திருப்தி அடையும் வாழ்க்கையை வாழு. அதுவே உண்மையான வெற்றி. தங்க பிள்ளையே, உன் பயம் மெதுவாக கரைந்து கொண்டிருக்கிறது. நீ அதை நேராக பார்த்தாய், அதனால் அது சக்தி இழந்தது. பயத்தை ஓடவிடாமல் எதிர்கொண்டவன் தான் உண்மையான வீரன். உன் உள்ளத்தின் ஒளி சில நேரங்களில் மங்கலாக தோன்றலாம், ஆனால் அது அணைந்துவிடவில்லை. சிறிது நம்பிக்கை, சிறிது ஓய்வு, சிறிது அன்பு, இவை போதுமானவை அதை மீண்டும் பிரகாசிக்கச் செய்ய. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதி கொண்டிருக்கிறது. முடிவை பற்றி கவலைப்படாதே. ஒவ்வொரு நாளையும் உண்மையாக வாழு. நீ உன் இதயத்தில் நன்றியுணர்வை வளர்த்தால் குறை கூறும் மனம் மெதுவாக மறையும். நன்றி கூறும் மனம் எப்போதும் நிறைவாக இருக்கும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அருள் உன்னை காக்கிறது. நீ தவறான பாதைக்கு செல்ல முயன்றாலும் அது மெதுவாக உன்னை திருப்பிவிடும். நீ உன் வாழ்க்கையில் இன்று இருக்கும் இடத்தை மதித்து பாரு. இது ஒரு காலத்தில் உன் கனவாக இருந்தது. நீ முன்னேறி கொண்டே இருக்கிறாய். தங்க பிள்ளையே, உன் சுவாசம் ஒவ்வொன்றும் ஒரு புதிய வாய்ப்பு. கடந்ததை விடு. எதிர்காலத்தை பயப்படாதே. இந்த தருணத்தில் முழுமையாக இரு. உன் உள்ளத்தின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. நீ அதை இன்னும் முழுமையாக உணரவில்லை, ஆனால் காலம் உனக்கு காட்டும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை அருளின் பாதையில் நகர்கிறது. தடைகள் வந்தாலும் அவை தற்காலிகம். உன் உள்ளத்தின் ஒளி நிரந்தரம். நீ முன்னேறு, அமைதியாக, நம்பிக்கையுடன். உன் உள்ளத்தின் தீபத்தை காக்க. அது உன்னை உன் முழு மகத்துவத்திற்குள் அழைத்து செல்லும். உன் முழு மகத்துவம் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. அது ஒரு மலராக மெதுவாக விரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு இதழ் திறக்கிறது. சிலர் அந்த மாற்றத்தை கவனிக்காமல் போகலாம், ஆனால் உன் ஆன்மா அதை உணர்கிறது. உன் உள்ளத்தில் உருவாகும் அந்த நம்பிக்கை தான் உன் புதிய தொடக்கத்தின் அறிகுறி. தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன் பயணத்தை சந்தேகப்படலாம். நான் சரியான பாதையில்தானா என்று உன் மனம் கிசுகிசுக்கும். ஆனால் உன் இதயம் அமைதியாக சொல்கிறது, நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய், அதுவே முக்கியம். நிற்காமல் நகர்வது தான் வெற்றி. உன் வாழ்க்கையில் இருந்த காயங்கள் இப்போது உன் பலமாக மாறுகின்றன. ஒரு காலத்தில் உன்னை அழவைத்த அனுபவங்கள் இன்று உன்னை தெளிவாக சிந்திக்க வைக்கின்றன. அது தான் வளர்ச்சி. வலி ஒரு ஆசிரியன். அது கடுமையாக கற்பிக்கும், ஆனால் மறக்க முடியாத பாடங்களை தருகிறது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இன்னும் சிறு பயங்கள் இருக்கலாம், ஆனால் அவை உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அவற்றை அறிந்திருக்கிறாய், அவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏற்றுக்கொண்டவுடன் அவை தங்கள் வலிமையை இழக்கின்றன. நீ உன் வாழ்க்கையில் பெற்ற சிறிய வெற்றிகளை கூட கொண்டாட வேண்டும். அவை தான் பெரிய வெற்றிகளின் அடித்தளம். இன்று செய்த ஒரு நல்ல முடிவு நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். தங்க பிள்ளையே, உன் மனதில் வரும் நல்ல எண்ணங்களை புறக்கணிக்காதே. அவை உன் ஆன்மாவின் வழிகாட்டுதல்கள்.
சில நேரங்களில் உலகம் வேறு பாதையை காட்டலாம். ஆனால் உன் உள்ளம் சொல்வதை கேள். அது உன்னை தவறாக வழிநடத்தாது. உன் வாழ்க்கை ஒரு ஓடம் போல நகர்கிறது. சில நேரங்களில் நீரோட்டம் வேகமாக இருக்கும். சில நேரங்களில் மெதுவாக. ஆனால் அது எப்போதும் முன்னே செல்லும். பின்னோக்கி ஓடம் செல்லாது. அதுபோல நீயும் கடந்ததை பிடித்து நிற்க வேண்டியதில்லை. தங்க பிள்ளையே, உன் அமைதி தான் உன் பெரிய ஆயுதம். கோபம் உடனடி சக்தி தரலாம், ஆனால் அமைதி நீண்ட நாள் வலிமை தரும். நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாய். அதனால் தான் நீ உடையாமல் நிற்கிறாய். உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இன்னும் சுத்தமாக உள்ளது. உலகம் உன்னை கடினமாக மாற்ற முயன்றாலும் உன் இதயம் மென்மையை இழக்கவில்லை. அது உன் பெரிய வெற்றி. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை ஒவ்வொன்றும் உன்னை வேறு திசைக்கு திருப்பியிருக்கலாம். ஆனால் அந்த திசை உனக்கே சிறந்ததாக இருக்கலாம். சில நேரங்களில் நாம் நினைத்தது நடக்காதது ஒரு ஆசீர்வாதம். நீ உன் திறமைகளை சிறியதாக நினைக்காதே. உன் முயற்சிகள் பலருக்கு ஒரு உத்வேகம். நீ அதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் இருப்பே சிலருக்கு நம்பிக்கை தருகிறது. தங்க பிள்ளையே, உன் சோர்வு கூட ஒரு தற்காலிக மேகம். அது உன் வானத்தை நிரந்தரமாக மூட முடியாது. சிறிது ஓய்வு எடுத்தால் அந்த மேகம் விலகும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த உறுதி மெதுவாக வேரூன்றி வருகிறது. முன்பு சிறிய விஷயங்களுக்கு உடைந்து போன மனம் இன்று நிலைத்து நிற்கிறது. அது உன் பயிற்சி. அது உன் அனுபவத்தின் பலன். தங்க பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையை ஒருவருடன் ஒப்பிட வேண்டியதில்லை. உன் நேரம் உனக்கே உரியது. உன் மலர்ச்சி உனக்கே உரியது. மற்றவர்களின் வேகம் உன் மதிப்பை தீர்மானிக்காது. நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கை விதைத்தால் சந்தேகம் மெதுவாக வாடிவிடும். நம்பிக்கை ஒரு விதை. அதை தினமும் நீர் ஊற்று. அது ஒரு மரமாக வளரும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. நீ சந்தித்த துன்பங்கள் அந்த மகிழ்ச்சிகளை மேலும் மதிக்க கற்று தந்தன. உன் இதயத்தில் இருக்கும் நன்றியுணர்வு உன் ஆன்மாவை உயர்த்துகிறது. நீ குறைகளை எண்ணாமல் ஆசீர்வாதங்களை எண்ண ஆரம்பித்தால் உன் பார்வை மாறும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி ஒரு நாள் பிறரின் இருளையும் களைந்து விடும். நீ உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்தால் அது சுற்றியுள்ளவர்களையும் பாதிக்கும். நீ உன் மனதை அமைதியாக வைத்து கொண்டால் முடிவுகள் தெளிவாக வரும். குழப்பம் அமைதியில் கரைகிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்படாத பல அத்தியாயங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு வெற்று பக்கம். அதில் நீ எந்த வார்த்தையை எழுத விரும்புகிறாய் என்பதை நீ தீர்மானிக்கிறாய். உன் உள்ளத்தின் தீபம் இப்போது முன்பைவிட பிரகாசமாக எரிகிறது. நீ பல இரவுகளை கடந்தாய். அதனால் தான் இன்று அந்த தீபம் உறுதியானது. தங்க பிள்ளையே, உன் ஆன்மா பல முறை சோதிக்கப்பட்டது. ஆனால் அது உடையவில்லை. அது வலுவடைந்தது. அது தான் உன் உண்மையான வெற்றி. நீ முன்னேறு. சின்ன அடிகள் கூட பெரிய பயணத்தை முடிக்கும். நிற்காமல் செல். நம்பிக்கையுடன் செல். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு அருளின் சாட்சி. நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் உன் உள்ளத்தின் ஒளி உன்னை வழிநடத்தும். உன் சுவாசம் ஒவ்வொன்றும் ஒரு புதிய ஆரம்பம். உன் இதய துடிப்பு ஒவ்வொன்றும் ஒரு நம்பிக்கை. தங்க பிள்ளையே, உன் சக்தி உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. அது விழித்திருக்கிறது. அது உன்னை உயர்த்த தயாராக உள்ளது. நீ உன்னை நம்பு. உன் பாதையை நம்பு. உன் உள்ளத்தின் குரலை நம்பு. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பப் போகிறது. உன் இருள் தற்காலிகம். உன் ஒளி நிரந்தரம். அமைதியாக இரு. உறுதியாக இரு. அன்புடன் இரு. உன் உள்ளத்தின் அருள் உன்னை உன் முழு மகத்துவத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லும்.